இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம் ஆகட்டும். அவர் எப்பேற்பட்டாலும் அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையராச்சு. சரி, அவர் பாதத்தை ஒரு பொம்பளை தீண்டி கும்பலாம முட்டை கண்ணி என்ன கலந்து போதவையா? அந்த திருவண்ணாமலையில அடி அண்ணாமலையில அன்னதானம் போடலையா? கிரிவலம் சுத்தி வரலையா? அந்த பரமத்தை சேவிக்கலையா? இருமா ஆண்டி பெருத்தது அண்ணாமலை கிரிவலம் பாதி வந்து பார். எல்லா சாமியாரும் ஜோடி ஜோடியா தான் இருப்பான். உனக்கு ஏன்டா போறாம? எனக்கு போறாம என்பதில்லை. நீ இந்த ஐயாவை குமரி இந்த நேரத்துல சுத்தமா இருக்கிறியா? சுத்தபத்தமா குளிச்சுட்டு அழகா வந்து சேவிச்சா நன்றியா? ஓ ஏன்டா அந்த பாப்பா பேர் உனக்கு போறாம? அப்பா ஐயா வெள்ளத்தால் அறியாது வெண்தனில் வேகாது வேண்டதாலும் கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையன்றி குறைவிடாது அது கள்ளனுக்கோ பயம் இல்லை காவலுக்கோ மிக அப்பேற்பட்ட கல்வியை கற்றுவந்த எந்நாட்டுக்கு பொன்னான நமக்கு ஒரு தாய் திருநாடு கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து தெய்வத்திற்கும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அருமையின் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கு அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என்னுடைய விளக்கம் நல்லா உத்து பாருப்பா. உத்து பார்த்தா பாம்பு குட்டியா மேது பட்டியும் கொட்டி மாறுறீங்க, ஏன் கோழியை கட்டிக்கிறீங்க? இவர் சங்கர் மூர்த்தி வந்து
நதியேஸ்வரா உட்காருமா உட்காரு. இப்போ விளக்கம் விளக்க விருப்பப்படுத்தி ஏய், யானை முதல் எறும்பு வரை வரை அனைத்து ஜீவன்களுக்கும் அனைத்து ஜீவன்களுக்கும் படி அளக்கு பெருமான் பரம கடவுள் நான் தான். ஐயா இங்க உட்கார்ந்து இருக்காளா அந்த பாமர மக்கள் எல்லாத்துக்கும் படி அழுக கூடியாளா ஆமாப்பா. உன் மேல ஒரு சந்தேகம் டேய், டேய், டேய். யார் பேர்? ஓ மேலதான். என்ன சந்தேகம்? என்ன வரும் இரு. கூட்ட குசும் பேசி ஐயா ஐயா ஆதியில வந்த பரமகடலா இல்ல பாதியில வந்த பரமகடலா மூணாவது வந்த பரமகடலா இரு. இனிமே வரப்போற பரமகடலா கூட அது நான் ஓட்ட போட்டு ஒடி செடி செய்யல ஐயா ஆதியில வந்த பரமகடல் மரக்கா சோரி கோபுர தளவு போட்டா சரி ரெண்டாவது வந்த பரமகடல் மரக்கா சோரி தலை வெட்டி போட்டா தலை வெட்டி போட்டா. சரி. மூணாவது வந்த பரமகடல் கிலோகல்ல கொடுத்தா இப்ப நாலாவது பரமகடல் அள்ளி கொடுப்பாரோ கிள்ளி கொடுப்பாரோ தெரியல ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்து நாளுக்கு நாள் அளவு குறையும். அளவு குறையுது. 2 கிலோ சர்க்கரைக்கு 150 கிராம் குறையுது 25 கிலோ அரிசிக்கு 2 கிலோ அரிசி குறையுது நாளுக்கு நாள் அளவு குறையுது அது ஏன் அந்த பரம கடவுள். ஆமா ஏய், ஓ. இந்த பரம கடவுளை பார்க்க வேண்டுமானால் ஆ. ஓர் வாரம் என்பது 7 நாள் ஓர் மாதம் என்பது 30 நாள். ஓர் வருடம் என்பது 365 நாள். 4 யுகம் என்பது அது எங்களுக்கு தெரியாது தெரியாது. கிரேதா கிரேதா துவாபரி கலியுகம் 4 யுகம். ஆமா. இந்த கலியுகம் கலியுகம் 4,32,000 வருஷம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம் இந்த கலியுகம் கலியுகம். அது துவாபர யுகம் 8,64,000 வருடம். 64 வருடம். திருதாயுகம் 12,96,000 வருடம். 12,96,000 கிருதாயுகம் ஆ. 17,28,000 வருடம். வருடம். 17,28,000 இந்த 4 யுகம் ஆ. ஒன்றாக கூட்டினால் ஓர் சதுரயுகம். அது ஒரு சதுரயுகம். அந்த சதுரயுகம் ஆயிரம் கூட்டினால் அது ஒரு மகாயுகம். மகாயுகம் அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு நாள். ஏய். என்னடா கோளர் மண்டைகளா ஒரு நாள். அந்த நாள் முதல் அப்பொழுதுதான் இந்த சிவபெருமானை ஆ. இவ்வளவு காலம் கடந்தால் ஆமா ஒரு சனதன் சிக்கலாம். ஒரு சேலம் தெரியுங்களா அந்த நாள் முதல் இந்த நாளைக்கு வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படியலுக்கு ஒரே பரம கடவுள் நான் ஒருவன். கும்பிடுறேன் தம்பி, இந்த சிவபெருமான் அது திருவண்ணாமலை திரு கைலாயம் அமரக்கூடியவன். ஆனால் ஒன்று என்ன? தம்பி, எனக்கு 2 மனைவி. எப்படி எப்படி எப்படி? என் தலை மீது கங்கை கங்கை. சரீர பாகத்தில் உமா பார்வதி 2 மனைவி 2 பிள்ளை யானை முகம் பானை வகை விநாயகர் பெருமான் அழகான வடிவேல். வடிவேல். எங்க குடும்பத்துல குறைபாடு கிடையாது. ஏய் பாத்தியாடா 2 பொண்டாட்டி ஆ. மேலே கங்கை கங்கை. இடமாக உமா பார்வதி ஆ. ஆனா 2 பிள்ளை மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இளைய பிள்ளை முருக பெருமான் முருகப்பெருமான். அவன் பேசாதா ஏய். நீ என்னடா பாய் எடுத்து வச்சிருக்க? சிரிப்பா எவ்வளவு கலசம். பாய் விக்கிறா கம்மியாட்டி அதை வைடாதே. பாய் பாய் அதே பாயே சிரிக்கிறீங்க. அப்படி என்ன குறைபாடு இல்ல ஆமா, அதான் அடியார் எக்கச்சக்கமானது நிறைய பேர் ஆமா அரே மகாதேவா எந்த நேரத்தில் எந்த நேரமும் சம்போ சம்போ. சம்போ சிவசங்கரா ஏ சரா அரே மகாதேவா அரே மகாதேவா சம்போ சிவசங்கர. ஒன்ன போடி கெட்டிக்கார சங்கரா நீ அதுக்கு லாய்க்கு ஐயா என்னுடைய அடியார்கள் எக்கச்சக்கமானது எந்த நேரத்திலும் அரே மகாதேவா அப்படி இருக்க அது பக்தி சிறனம் ஆமா. மிக சிறனம். ஆமா. யாரு ஆ. அந்த ஏற்பாக தன்னை நானும் காத்தேன். தம்பி, ஐயா சைலன்ட் இரு. ஏண்டா போறவங்க பேசாம போங்க ஏய் பூபதி, ஓ உலகத்தில் படியாளுக்கு பரம சிவன் யாரு? நாங்க அப்படி சர்வசாதாரணமா சொல்றீங்க அதானே. உலகத்திலே படி அழைக்கக்கூடிய ஒரே சிவபெருமான் நீங்க தான் நான் தானே. ஆமா. ஆனால் எனக்கு எதிரி அது யாரு? அது யாருங்க ஏன்னா இரு. ஏனா ஏனா இரு. சித்தமா இங்க பாரு எனக்கு எதிரி யார்? யாரு? ஏற்பாகன் ஒருவன். ஆ. ஓஹோ அவன் சிறிய அரசன். அரசன். ஓர் தர்ம கொடிய நாட்டில்
நாட்டி ஐயா ஐயோ இந்த உலகத்தில் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் அப்படி தண்டனை போட்டா எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கணும். அப்ப பணியாளுக்கு பரமசிவம் அவன்தான் ஆமா. இத நாரதம் பார்த்துட்டான். சில்லாமணி எனக்கு தெரியாது. நேரா கையாய் வந்தான். ஓ பெரிய தாத்தா. பெரியதா ஏய் நீ நாயா பாடி அழைக்கிற அதானே. ஓ பூலாகத்துல பார் ஏற்பாகன் என்ற சிறிய அரசன் அவன் எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கிறான். அட கேவலமா பேச. கேள்வி கேட்கறான். ஆமா அப்போ இத பாத்து ஏய் ஏ பாப்பா இது என் கோவத்தை கோயவானாக்காதீங்க. அப்படினடா. அதே நீ சூரவாசம் கட்டி இந்த மாதிரி சம்பந்தமா இது பண்ணி அது பண்ண கருவ முறை இவங்க பக்கத்துல ஒரு பக்கம் அவன் இருக்கா? பாப்பா பல்கே அந்த ஊக்க ஏத்தற உப்புட்டா வாட போடுறோம் இப்போ வாட போடுறோம் ஃபுட்பால் பிளேயர் தம்பி ஓ அந்த ஏற்பாகன் தர்மக்கூடிய நாட்டி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் அப்படி வாரி வாரி கொடுத்துருக்கான். நான் என்ன செய்தேன் என் பேரை சொன்ன உடனே அங்க சாமியார போயிட்டு சாமியாரா யார நீங்க நான் சிவபெருமான் நான் சென்று அந்த ஏற்பாகுடைய நாட்டில் அடியார போயிட்டு ஏற்பாகனை பாக்குறேன். வாங்க சுவாமி வாங்க சாமி வரவேற்பு ராஜ மரியாதை. ஓ வாங்க சாமி ஆமா வாங்க சாமி யாரா மாமி சாமி சாமி அதான கேட்டேன். அப்ப கேட்கிறேன் இது என்ன கொடி? தர்மக்கொடி. டேய் ஓ எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுப்போம். எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்குறேன். எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுப்பியா கொடுப்பியா கொடுத்தியா? அப்ப நான் என்ன கேட்டேன் ஏற்பாகா ஓ உன் மனைவி மனைவியே உன் பொண்டாட்டிய கூட அனுப்புடா. ஆனா மாறி அத்தா தாயே என்னடா பண்ணுவ? ஒரு சாமியாரா போய் ஒரு பொன் பொருள் கேட்கலாம் பணம் கேட்கலாம் சாப்பாடு சாப்பாடு கேக்கலாம். போய் போய் பொண்டாடி டேய் இது என்ன கொடி? தர்மக்கொடி. எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்குற கொடி. அப்ப அனுப்புடா. போ பொண்டாடி கூட ஆமா ஆடி மாறி அத்தா தாயே அப்படி சொல்லி வாய் மனுக்கு அவன் மனைவி அழைத்து சாமியாரோட போடி அவன் தான்டா பரம கடவுள். அதை கூட்டி அனுப்பலாம். நானும் கூட்டி வந்து தம்பி அப்படி கூட்டிட்டு வரேன். பார்த்தா எல்லாரும் நம் நாட்டின் மகாராணி ஒரு சாமியாரோட இந்த மாதிரியான எல்லாரும் பார்த்தா எடுக்கிறான் கத்தி எடுக்கிறான் தடிய தடிய. ஏ சாமியாரே எங்க நாட்டின் மகாராணி நீ என்ன மந்திரம் பண்ணிட்ட எல்லாம் அடிக்க வர வேண்டாம். அப்புறம் ஒரே ஓட்டம் ஓட போயிட்டு யாரு சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்க அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆளை வச்சு பாத்தீங்க பாக்க என்னடா குடுக்குடா தர்மக்கொடி எடுத்த வாழாயிட்ட என்ன எவன் தட்டானோ அவன் பூரா பெரிய வெட்டிட்டான். சுவாமி இனிமேல் யாரும் தடுக்க மாட்டாங்க என் மனைவியை அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே என்ன பண்ண இந்த வழியா போறேன். அங்க என்ன ஊரு? ஓ வெளியூர். அது வெளியூராது காளி நத்தூர். ரத்தகாளி நத்தகாளி நத்தகாளி முன்னாடி அதுக்கு அந்த கொடுத்தா தூரமா தெரியும். சரி அப்படி கூட்டி போறேன். அவன் பார்த்தான் நம்ம ஏமாத்து அந்த பொண்ணு கொடுத்தான். கட்சி பார்த்த ஒரு சாமியோட போது ஏதோ மந்திரம் பண்ணிட்டான். அவன் பூரா அடிக்க வரான். மீண்டும் வந்து சொல்றான் எடுத்தா வாழ வைத்தான் என்ன தடுப்பு பூரா வெட்டிட்டான். சுவாமி யார் தடுக்க மாட்டான். என் மனைவி அழைக்கு போ அப்படி கூட்டி அனுப்புறான். ஒரு அடி எடுத்து வச்சான். ஏற்பாக நில் நில்லு. உன் தர்மத்தை இந்த பரம கடவுள் மெச்சினே. அப்படி என்று ரிஷிப வாகனத்தில் உமா மகேஸ்வரியோடு காட்சியை கொடுத்து 63 நாயன்மார்களை இயற்பிக நாயனார் அப்படி காட்சியை கொடுத்து இருநாட்டு குடிமக்களுக்கும் சொந்த பதவி அளித்து அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருணை வல்லை சக்தி இல்லையும் சிவம் இல்லையும் எல்லோருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும். காலதாமதம் இல்லாமல் உமா மகேஸ்வரி அழைத்து வா. உமா பார்வதி தப்பா நாலு 25
கெட்டிக்கார தண்ணி அடிக்கிற வேலை இங்க பாடு அங்க உட்காராதடா
நேரம்